ப்ரோ ஹீரோ ஹோண்டா மாடல். இதில் என்ன ப்ராப்ளம்னா சைடு ஸ்டாண்டு சேஸு கீழே கட்டாயிருந்தது. நார்மலாக வெல்டிங் வைக்காமல் லைஃப் லாங் இந்த வண்டிக்கு ஆயுசு முடிகிற வரைக்கும் இந்த ஸ்டாண்டில் ப்ராப்ளம் வராமல் வெல்டிங் வைப்போம். அது எப்படின்னு நாங்கள் பார்ப்போம். வெல்டிங் வைக்கிறதுக்கு முன்னாடி பெட்ரோல் ஆஃப் பண்ணிக்குவோம். ப்ளக்கை பிடிங்கிட்டு கீழே அடிக்கிறதுனால வண்டியை சாய்ச்சிக்கிடுவான். வண்டியை சார்ஜ் போட்டு கார்பெட்டர்லேருந்து ஓவர்ஃபுல் பெட்ரோல் வருதான்னு பார்த்துக்குருவான். ஏன்னா வண்டி பெட்ரோல் லீக் ஆச்சுன்னா வண்டி ஃபயர் ஆயிரும். இருக்கு பாருங்க, சைடு ஸ்டாண்டு போகிற லோடுனால லோடு சான்சஸ் இந்த வெல்டிங் பூரா விட்டுருக்கு. இப்போ இது லைஃப் லாங் தாங்குற மாதிரி இதுக்கு வெல்டிங் வச்சுருவான். ஃபஸ்ட்டு இதை பூரா தொடச்சி எடுத்துக்குருவான். வெல்டிங் இவ்வளோ அடிச்சிட்டாலே போதுமானது தான். ஆனால் நாளாக அந்த வெல்டிங்க்கு பக்கத்தில் விட்டுட்டு கட்டாகிக்கிட்டே இருக்கும். இது கட்டாகாமல் இருக்கணும்னா ஒரு கம்பி போட்டு ஒரு பீஸ் வைக்கணும். எதுக்காகனா அந்த ஸ்டாண்டு இந்த சேஸில் முட்டும். இதை தாண்டி வந்துச்சுன்னா ஸ்டாண்டு போட முடியாது.
பக்கத்தில் கொண்டு வா. இந்த செந்தில் பூரா அடிக்கலாம். ஸ்டாப். இந்த மேலே ஜாயிண்ட் ஆகிற இடம் மட்டும் ஒரு அடி. இந்த சஸ்பென்ஸ் கட்டாக இருக்குது. மேக்ஸிமம் யாருக்கு வெல்டிங் வைக்க மாட்டான். கஸ்டமர் பட்ஜெட் ப்ராப்ளம்னால வச்சு கொடுப்பா அப்படின்ட்டுருக்காரு.
இல்லை ஒரே டாக்கா யூடியூப்ல போடுறதா விழுந்துருச்சுடா நாளைக்கு பாஸ் பண்ணு கீழே இந்த சஸ்பென்ஸ் கட் ஆனதுக்கு காரணம் இந்த போல்டு சாக்கப் சரியில் அமுங்க கீழே உரசுறது கால் மீது இந்த போல்டு உரசி தான் அந்த இது கட் ஆயிருக்கு. இதை நிமித்து விட்டுருவான். ஃபுல்லாக எடு இழுக்கிறதானே கொஞ்சம் தள்ளி நின்று
இப்போ 1 இன்ச்சு கேப் இருக்கு. சைடு ஸ்டாண்டு வெல்டிங் வச்சு பீஸ் வச்சு வெல்டிங் வச்சு சைடு ஸ்டாண்டு போட்டிருக்கு. நீ வண்டியில் எவ்வளோ லோடு ஏற்றினாலும் வண்டிக்கு ஆயுசு முடிகிற வரைக்கும் ஸ்டாண்டுக்கு ஒன்றும் ஆகாது. சைடு ஸ்டாண்டு எவ்வளோ வச்சு லோடு ஏற்றினாலும் ஒன்றும் ஆகாது.